ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங் என்னோடய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸோ அக்செப்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு நான் ஒரு டாப்பிக்கோடு சொல்லி முடிச்சுட்டு நான் போயிட்டேன் அந்த வீடியோவில். பட் ஒரு 2-3 டேஸாக வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு எனக்கு அவளோட கொஞ்சம் விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தா. என்ன சொல்கிறது, அந்த அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது நான் நேராக பார்த்தேங்க. அவளோட அந்த கண்ணில் அவளோட அந்த ஒரு கன்ஃபியூஷன், எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கிறதா இருந்தால் கொஞ்சம் உங்ககிட்ட இப்போ பேசலாம்னு சொல்லிட்டு தான் நான் இந்த டைமில் வந்துட்டு சரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாமேன்னு நினச்சிட்டு உங்ககிட்ட நான் பேசுகிறது. அது எனக்கு ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுங்க. அவள் என்னோட காலேஜ் மட்டும் கிளாஸ் மட்டும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 1 மந்த் காண்டாக்ட் இருக்குது அவகிட்ட. ஸோ அவள் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ஸோ அவள் வந்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ண விஷயம் எல்லாம் எனக்கு கேட்டுட்டு ஒரு பர்சன்னால் வந்துட்டு ஷீட் பண்ணுறான். ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறது, நெகட்டிவ் எல்லாமே தெரிஞ்சாலும் கூடி நம்மளுக்கு அது செட் ஆகாதுங்கிறது அக்செப்ட் பண்ணிக்க கூடிய அவள் வந்துட்டு ரெடி கிடையாது. அவளால் அது முடியலை. அவ்வளோ வந்துட்டு அவளோட அந்த கண்ணில் நான் பார்த்துருக்கேன். அவள் படுற வேதனையும் எல்லாமே நான் அவ்வளோ பார்த்துருக்கேன். இப்போ ஒரு 2-3 டேஸாக அவள் பேசுகிறத வச்சுட்டு அவளோட அந்த கண்ணில் அவள் படுற அந்த கஷ்டத்தை நான் பார்த்தேன். ரொம்ப கஷ்டம்தாங்க. நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளை வந்துட்டு ஒருத்தவங்க ஷீட் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபைனலாக அது தெரியும் போது அது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் வந்துட்டு என்னால் முடிஞ்ச ஒரு டிப்ஸ் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அப்படின்னா இந்த மாதிரி டைமில் வந்துட்டு கோவில் போங்க. நான் வந்துட்டு ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆள். ஸோ நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தாலும் உங்களுக்கு ஒரு காட் இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த கடவுள்கிட்ட போய் வந்துட்டு அழுதுருங்க. ஃபைனலாக அந்த அழுது முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ பண்ணுங்கள். உங்களால் கேண்டில் தெரப்பி டெய்லியும் வந்துட்டு அந்த நெருப்பை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருங்க. உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக போகும். உங்களோட யார் ஃபேவரட் காடோ அவங்கக்கிட்ட போய் வந்துட்டு அழுங்க. எனக்கு இது தாங்கிறதுக்கான சக்தியை என்னால் முடியலை, எனக்கு இதுலேருந்து எப்படியாச்சும் வெளியில் வரணும், தாங்கிறதுக்கான சக்தியை தானே. அடிக்கடி கோவில் போங்க, அது ரொம்ப நல்லது. நான் அடிக்கடி கோவில் போவேன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் நான் வந்துட்டு ரொம்ப அடிக்கடி கோவில் போவேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படி தான். நான் கோவில் போவேன். பின்ன வந்துட்டு என்ன சொல்கிறது, நைட் டைம் நமக்கு சில சுச்சுவேஷன்லாம் நமக்கு கோவில் போக முடியாது. அந்த டைமில் நான் என்ன கேட்பேனே வந்துட்டு கந்த சஷ்டி கவசம், அது வந்துட்டு நம்மளோட ஹிந்து ரிலீஜியனில் வந்துட்டு நான் அது ரொம்ப கேட்பேன். ஏன்னா அதில் வர ஒரு லைன்ஸும் வந்துட்டு நம்மளை சேவ் பண்ணுறதுக்கான வந்துட்டு அந்த சாங்கில் வரும். ஸோ உங்களுக்கு உங்களோட ரிலீஜனுக்கு அந்த மாதிரி உங்களை சேவ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, உங்களை வந்துட்டு ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சாங்கை வந்துட்டு ரிப்பீட்டட் மோடில் வந்துட்டு நைட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தூக்கம் வரலனாலும் பரவாயில்ல, அது அந்த மாதிரி சாங்ஸ்லாம் ரொம்ப கேளுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு யாருமே இல்லைனாலும் ஏதோ ஒரு எனர்ஜி வந்துட்டு உங்களை வந்துட்டு காப்பாற்றும். கண்டிப்பாக வந்துட்டு உங்களை சேவ் பண்ணும். என்னோட கொஞ்சம் விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ப்ரே அவளுக்கும் இருக்கும். கண்டிப்பாக அவள் இந்த ஒரு இதுலேருந்து அவளுக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நல்லது நடக்கணும். நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அவளுக்காக. அவளுக்கும் அந்த சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய் கைஸ்.